ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்க ஹிஸ்ட்ரி ஐரோப்பியர்களின் வருகை. இந்த லெசன் பார்த்தீங்கன்னா புக்கில் லைன் பை லைன் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு இந்த கொஷின்ஸ் உங்களோட ரிவிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு மறக்கவே மறக்காது. கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்தியாவின் ஏராளமான செல்வத்தை பற்றி யாருடைய பயண குறிப்புகளிலிருந்து ஐரோப்பியர்கள் அறிந்து கொண்டனர்? மார்கோ போலோ. இந்தியாவின் செல்வத்தை பற்றி மார்கோ போலோ மற்றும் சில வெளிநாட்டு பயணிகளின் பயண குறிப்புகளிலிருந்து ஈர்க்கப்பட்டவர்கள் யார்? ஐரோப்பியர்கள். தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய பெயர் எது? ஆனந்தரங்கன். ஆனந்தரங்கன் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் எந்த வேலையில் இருந்தார்? மொழிபெயர்ப்பாளர். 1736 இருந்து 1760 வரை ஆனந்தரங்கன் எழுதிய அன்றாட நிகழ்வுகள் எந்த நாட்டு உறவுகளை பற்றியது? பிரெஞ்சு மற்றும் இந்தியா. ஆனந்தரங்கனின் குறிப்புகள் எதை வெளிப்படையாக விளக்கும் வரலாற்று ஆதாரமாக விளங்குகிறது? அரசியல் தீர்வுகள். இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? புது டெல்லி. இந்தியாவின் அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சாரம் மற்றும் அறிவியல் ரீதியான வாழ்க்கை மக்கள் நடவடிக்கையில் குறித்து தெரிந்து கொள்வதற்கான உண்மையான சான்றுகள் எதில் அடங்கியுள்ளன? இந்திய தேசிய ஆவண காப்பகம். இந்திய தேசிய ஆவண காப்பகமானது எந்த கண்டத்தின் மிகப்பெரிய ஆவண காப்பகம் ஆகும்? ஆசியா. தற்போது தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படும் சென்னை பதிப்பாசனம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை. சென்னை பதிப்பாசனத்தின் பெரும்பாலான ஆவணங்கள் எந்த மொழிகளில் உள்ளன? ஆங்கிலம். தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் எந்த ஆண்டின் தச்சு பதிவுகளின் தொகுப்புகள் உள்ளன? 1642. தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் 1642ஆம் ஆண்டு எந்த பதிவுகளின் தொகுப்புகள் உள்ளன? தச்சு. கொச்சி மற்றும் சோழமண்டல கடற்கரையில் உள்ள இடங்களுடன் தொடர்புடைய பதிவுகள் எது? தச்சு பதிவுகள். 1657 முதல் 1845 காலப்பகுதியை உள்ளடக்கிய பதிவுகள் எவை? தச்சு பதிவுகள். 1777 முதல் 1845 காலப்பகுதியை உள்ளடக்கிய பதிவுகள் எவை? டேனிஷ் பதிவுகள். டாட்வெல் என்பவரின் பெரும் முயற்சியால் சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1917. சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் டாட்வெல்லின் எதை ஊக்குவிப்பதில் இருந்த ஆர்வத்தை காட்டுகிறது? வரலாற்று ஆராய்ச்சி. தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தவர் யார்? டாட்வெல். நவீன இந்திய வரலாற்றின் முதன்மை ஆதாரங்கள் எவை? ஓவியங்கள் மற்றும் சிலைகள். இந்தியாவின் மிக பெரும் தேசிய அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? புது டெல்லி. டெல்லியில் உள்ள இந்தியாவின் மிக பெரும் தேசிய அருங்காட்சியகம் எப்போது நிறுவப்பட்டது? 1949. நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு சிறந்த ஆதாரமாக திகழ்பவை நாணயங்கள். நவீன இந்தியாவின் முதல் நாணயம் கிபி 1862 யாரின் ஆட்சியில் வெளியிடப்பட்டது? ஆங்கிலேய ஆட்சி. ராணி விக்டோரியாவிற்கு பிறகு தனது உருவம் தாங்கிய நாணயத்தை வெளியிட்டவர் யார்? 7ஆம் எட்வர்ட். ரிசர்வ் வங்கி முறையாக நிறுவப்பட்ட வருடம் எது? 1935. 1935 முறையாக நிறுவப்பட்டு இந்திய அரசின் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரம் பெற்ற வங்கி எது? ரிசர்வ் வங்கி. மன்னர் 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய 5 ரூபாய் நோட்டு எப்போது வெளியிடப்பட்டது? ஜனவரி 1938. மன்னர் 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய இந்தியாவின் முதல் நோட்டை வெளியிட்ட வங்கி எது? ரிசர்வ் வங்கி. 1690 ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்ட கோட்டை எது? புனித டேவிட் கோட்டை. புனித ஜார்ஜ் கோட்டை எங்கு உள்ளது? சென்னை. கிபி 1453 யாரால் கான்ஸ்டாண்டினேபிள் என்ற பகுதி கைப்பற்றப்பட்டது? ஜப்பானியர்கள். கான்ஸ்டாண்டினேபிள் கைப்பற்றப்பட்டவுடன் இந்தியாவிற்கும் எதற்குமான நிலவழி போடப்பட்டது? ஐரோப்பா. ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் எந்த நாடு மட்டுமே இந்தியாவிற்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பதில் ஆர்வமாக இருந்தது? டென்மார்க். போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியோ டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை எந்த வருடம் அடைந்தார்? 1847.
போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியோ டயஸ் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையில் ஆதரித்த மன்னர் யார்? மன்னர் 2ஆம் ஜான். வாஸ்கோடகாமா 1498ஆம் ஆண்டு இந்திய மாலுமியின் உதவியோடு எந்த ஊரை அடைந்தார்? கள்ளிக்கோட்டை. வாஸ்கோடகாமாவை கள்ளிக்கோட்டையில் வரவேற்ற மன்னர் யார்? மன்னர் சாமரின். போர்ச்சுகீசிய மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் என்பவர் வாஸ்கோடகாமாவின் கடல் வழியை பின்பற்றி கள்ளிக்கோட்டையை எந்த ஆண்டு வந்தடைந்தார்? 1500. போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரமானது எது? கொச்சின். வாஸ்கோடகாமா 3வது முறையாக எப்போது இந்தியாவிற்கு வந்தார்? 1524. இந்தியாவில் இருந்து போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு 1505இல் அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் யார்? பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இந்தியாவில் போர்ச்சுகீசியரின் எப்படையை பலப்படுத்துவதே போர்ச்சுகீசிய ஆளுநரின் நோக்கமாக இருந்தது? காலாட்படை. பிஜப்பூர் மற்றும் குஜராத் சுல்தான்கள் யாருக்கு எதிராக துருக்கி மற்றும் எகிப்து சுல்தான்களுக்கு ஆதரவளித்தனர்? போர்ச்சுகீசியர்கள். சாவலுக்கு அருகில் நடைபெற்ற கப்பற்படை போரில் யாருடைய மகன் கொல்லப்பட்டான்? பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. அல்மெய்டா முஸ்லிம் கூட்டுப்படைகளை எங்கு நடந்த கடற்போரில் தோற்கடித்தார்? டையூ. போர்ச்சுகீசியர் ஆசியாவில் கடற்படை மேலாண்மையை கோரியது எந்த ஆண்டு? 1509. இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை நிறுவியவர் யார்? அல்போன்சா டி அல்புகர்க். அல்போன்சா டி அல்புகர்க் பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கைப்பற்றிய ஊர் எது? கோவா. விஜயநகர பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்டவர் யார்? அல்போன்சா டி அல்புகர்க். நினோ டி குன்கா எந்த ஆண்டு டையூவை கைப்பற்றினார்? 1537ஆம் ஆண்டு. 1548இல் நினோ டி குன்கா ஆக்கிரமித்த பகுதி எது? சால்சட். 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் மேற்கு கடற்கரை பகுதிகளாக இருந்த கோவா, டையூ, டாமன், பம்பாய், சால்செட், பசின் மற்றும் சவுல் போன்ற பகுதிகளை கைப்பற்றியவர்கள் யார்? போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் அறிமுகம் செய்த சாகுபடி எது? புகையிலை. போர்ச்சுகீசியரின் செல்வாக்கினால் இந்தியாவின் மேற்கு கிழக்கு கடற்கரையோர சில பகுதிகளில் பரவிய மதம் எது? கத்தோலிக்க கிறிஸ்தவம். 1556இல் போர்ச்சுகீசியரால் அச்சு இயந்திரம் எங்கு அமைக்கப்பட்டது? கோவா. அச்சு இயந்திரத்தின் உதவியால் ஓர் ஐரோப்பிய எழுத்தாளர் கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை எந்த ஆண்டு வெளியிட்டார்? 1563. 17ஆம் நூற்றாண்டில் படிப்படியாக போர்ச்சுகீசியரின் அதிகாரம் யாரிடம் வீழ்ச்சியடைந்தது? டச்சுக்காரரிடம். நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1602. டச்சுக்காரர்கள் தங்கள் வர்த்தக மையத்தை இந்தியாவில் எங்கு நிறுவினர்? மசுலிப்பட்டினம். டச்சுக்காரர்கள் தென்னிந்தியாவில் தங்களது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த எந்த பகுதியை கைப்பற்றினர்? நாகப்பட்டினம். ஆரம்பத்தில் டச்சுக்காரர்களின் தலைநகரமாக இருந்த பகுதி எது? பழவேற்காடு. டச்சுக்காரர்கள் தங்கள் தலைநகரை பழவேற்காட்டை 1690இல் எங்கு மாற்றினர்? நாகப்பட்டினம். கருப்பு மிளகு மற்றும் நறுமண பொருள்கள் மீது வியாபாரத்தில் ஏகபோக உரிமை பெற்றவர்களாக இருந்தவர்கள் டச்சுக்காரர்கள். 17ஆம் ஆண்டு முழுவதும் டச்சு மற்றும் போர்ச்சுகீசியர்களுக்கு போட்டியாக இருந்தது எது? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. 1729இல் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடித்த போர் எது? பெடரா போர். தனது குடியேற்றங்களை ஆங்கிலேயர்களிடம் இழந்த டச்சு முழுமையாக ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைத்த ஆண்டு எது? 1795. பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் கட்டிய கோட்டை எது? கெல்டரியா கோட்டை. பழவேற்காட்டில் மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் என்ன? வைரங்கள். 1608ஆம் ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு சில சலுகைகளை பெற அனுப்பி வைக்கப்பட்டவர் யார்? வில்லியம் ஹக்கின்ஸ். வில்லியம் ஹக்கின்ஸ் வணிக மையத்தை எங்கு அமைக்க அனுமதி கோரினார்? சூரத். சூரத் அருகே நடைபெற்ற கடல் போரில் போர்ச்சுகீசிய கடற்படையை தோற்கடித்த ஆங்கில தளபதி யார்? தாமஸ் பெஸ்ட்.
1615 ஜஹாங்கீர் அவைக்கு இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டவர் யார்? சர் தாமஸ் ஸ்ட்ரோ. சர் தாமஸ் ஸ்ட்ரோ பேரரசர் ஜஹாங்கீரிடம் எங்கு வணிகம் செய்யும் உரிமையை பெற்றார்? ஜப்பான். ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை எங்கு நிறுவினர்? மசுலிப்பட்டினம். ஆங்கிலேயர்கள் தங்கள் முதல் வணிக மையத்தை மசுலிப்பட்டினத்தில் எந்த ஆண்டு நிறுவினர்? 1611. கோல்கொண்டா அரசின் முக்கிய துறைமுகம் எது? மசுலிப்பட்டினம். 1639 பிரான்சிஸ் டே என்ற ஆங்கில வணிகர் சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கரிடம் குத்தகைக்கு பெற்ற ஊர் எது? மெட்ராஸ். மெட்ராஸில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிறுவிய புகழ் வாய்ந்த வணிக மையம் எது? புனித ஜார்ஜ் கோட்டை. இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் இளவரசி காதரியை திருமணம் செய்ததற்காக போர்ச்சுகீசிய மன்னரிடம் சீராக பெற்றது எது? பம்பாய் தீவு. 1857 நடைபெற்ற போர் எது? பிளாசிக் போர். 1764 நடந்த போர் எது? பக்சார் போர். எந்த ஆண்டுக்கு பின் இந்திய ஆங்கில அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது? 1858. டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வங்காளத்தில் எங்கு தங்கள் குடியேற்றங்களை நிறுவினர்? செராம்பூர். டேனியர்கள் டான்ஸ்பெர்க் என்று அழைத்த ஊர் எது? காரைக்கால். டென்மார்க் அரசர் யார் இந்தியாவிற்கு அனுப்பினார்? சிகன் பால்கு. சிகன் பால்கு தரங்கம்பாடியில் எதை நிறுவினார்? அச்சு கூடம். இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிகத்தை கரோன் என்பவர் எங்கு நிறுவினார்? அகமதாபாத். இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வளமான பிரெஞ்சு குடியேற்றம் எது? பாண்டிச்சேரி. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். 1731 ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவியவர் யார்? ஜோதான் பார்க். ஓகே, இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களோட எக்ஸாம் ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.